ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம், பாண்டவர்களின் துறவு. இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 1 முதல் 6 வரை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். श्रीसुतौवाच एवं कृष्णसखः कृष्णो भ्रात्रा राज्ञा विकल्पितः नानासङ्गास्पदं रूपं கிருஷ்ண விஸ்லேக்ஷகர்ஷிதः. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சூத கோஸ்வாமி கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழ்பெற்ற நண்பரான அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை விட்டு பிரிந்ததால் பெரும் துக்கத்திற்கு ஆளானார். இது யுதிஷ்ட மகாராஜனின் கற்பனையால் விசாரணைகளையும் மீறியதாக இருந்தது. ஓகே, சோ என்ன நடந்தது அப்படின்னா, இந்த அத்தியாயத்துக்கு வந்து பாண்டவருடைய துறவு. பாண்டவர்கள் ஏன் துறவரம் பூண்டார்கள், அவங்க ஏன் துறவரம் போகணும், ஏற்கனவே அவங்க துறவரத்துல தான் இருந்தாங்க. அஸ்தினாபுரத்துல அரியாசனத்தில் அமர வேண்டிய யுதிஷ்டிர மகாராஜ், அரியாசனத்தில் அமர வேண்டிய யுதிஷ்டிர மகாராஜ் தர்மர் துரியோதனால் சூழ்ச்சி செய்யப்பட்டு சூதாட்டத்துல வர வச்சு அவங்க சூதுல தோல்கடிச்சு அவங்கள 14 வருஷம் காட்டுக்கு அமிச்சார். 13 வருடம் வனவாசம், 1 வருடம் அஞ்ஞானவாசம், தலைமறைவாக வாழ வேண்டும். யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க, திரும்பி 14 வருஷம் காட்டுக்கு போகும். 13 வருடம் வனவாசம், அப்புறம் 1 ஆண்டு காலம் அஞ்ஞானவாசம். இவர் வந்து யுதிஷ்டிரரு, இவர் பீமர், இவர் அர்ஜுனன் கண்டுபிடிச்சிட்டா அவங்க திரும்பி 14 வருஷம் காட்டுக்கு. அப்போ ஒளிந்து மறைந்து மாறு வேடத்துல 1 வருஷம் வாழும். இப்படி 14 ஆண்டு காலம் துறவிகளோடு, சாதுக்களோடு, முனிவர்கள் போல, ரிஷிகள் போல துறவர வாழ்க்கை இருந்தாங்க. ஒரு சத்திரியன் வந்து சத்திரியனுடைய குணம், சத்திரியனுக்கான தொழில் வந்து நிர்வாகம் செய்யறது, ரூலிங், அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனா இவங்களை துறவி மாதிரி வாழ வச்சுட்டாங்க. எல்லா நிர்வாகத்தையும் பறிச்சுக்கிட்டு, ராஜ்யத்தை பறிச்சு, உடைமைகளை பறித்து, அனைத்தையும் இழந்து ஒரு பிக்ஷைக்காரரை போல வாழ்ந்தார்கள் 14 ஆண்டு காலம். அப்ப இருக்கிறவங்க கையில இந்த மாதிரி மகாபாரத யுத்தம், இந்த யுத்தம் தவிர்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. மகாபாரத யுத்தம் தவிர்க்க முடியாது. இது தர்மத்துக்கான யுத்தம். ஒரு பக்கம் அசுர குணம் படைத்தவர்கள் துரியோதனாதிகள், திருதராஷ்டிரர் அசுர குணம் படைத்தவங்க. இன்னொரு பக்கம் தெய்வீக குணமே உருவான பாண்டவர்கள், யுதிஷ்டிரர், பீமா, அர்ஜுனா, நகுலா, சகதேவா, குந்தி தேவி. இது தர்மத்துக்கான யுத்தம். என்ன ஆயிடுச்சு, இந்த யுத்தம் தவிர்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. பாண்டவர்களுக்கு அவர்கள் செய்த அநீதிகள், கொடுமைகள் எல்லாம் ஒரே வம்சத்துக்காரங்க தான், எல்லாம் குரு வம்சம்தான். ஆனா திருதராஷ்டிரர் தன் மகன் மேல் உள்ள குருட்டு பாசத்தினால தன் சகோதரின் மகன்களை மரபுல இருந்து பிரிச்சுட்டாரு.
குருவம்சத்துக்காரங்கள்ல இருந்து பிரிச்சு அவர் பாண்டு புத்திரர்கள், பாண்டுவோடைய பசங்க, என் பசங்க இல்ல. அதான் பகவத்கீதையின் முதல் ஸ்லோகம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமக பாண்டவச்சைவ கிம குருவத சஞ்சயா. சஞ்சயனே, என் மகன்களும் பாண்டுவின் மகளும் என்ன செய்யறாங்க? திருதராஷ்டிரர் நோக்கம் பாருங்க. தன்னுடைய பசங்க தான் கௌரவர்கள், பாண்டுவுடைய பசங்க பாண்டவர்கள் பிரிச்சுட்டாரு. இப்படி கலியுகம் தொடங்குறதுக்கு முன்னாடியே, துவாபர யுகத்தின் முடிவு, துவாபர யுகத்தின் இறுதியில மக்கள் இன்னும் கீழ்த்தளமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு? திருதராசர் காலத்திலேயே குடும்பம் ரெண்டாக பிரிந்தது. ஒன்று பாண்டு புத்திரர்கள், இன்னொன்னு கௌரவர்கள், திருதராசுடைய புத்திரர்கள். சோ இப்படி எல்லா விதமான அநீதிகளும் கொடுமைகளும் இழைக்கப்பட்டது பாண்டவர்களுக்கு. விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச்ச கிருஷ்ணத. விச வச்சு கொல்ல பார்த்தாங்க, வீட்டுக்கு தீய வச்சாங்க. விஷயான் புருஷாட, மனிதர்களே ரொம்ப கீழலையான அசுரர்கள் கூட எல்லாம் சண்டை போட வேண்டி இருந்தது. உண்மை இல்லாத சபை, தர்மமே இல்லாத சபை. திருதராஷ்டிரனுடைய சபையில திரௌபதியை ஒரு பெண் என்றும் பாராமல் அவளை மானபங்கம் செய்து அவமானம் செய்தது. அப்புறம் வனவாசம், காட்டுக்கு அனுப்பிச்சது. மகா பாவம். இந்த மகா பாவத்தை ஆததாயினா கொடூரமான அக்கிரமக்காரர்கள், மகா பாவம் செய்யக்கூடிய கொடூரமான அக்கிரமக்காரர்களை கொள்ளலாம் என்று சாஸ்திரமே பரிந்துரைக்குது. அடுத்தவங்க வீட்டுக்கு தீய வைக்கிறவங்க, அடுத்தவங்க மனைவி அபகரிக்கிறவங்க, அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறவங்க, விச வச்சு கொள்ள பாக்குறவங்க, அப்புறம் ரொம்ப கொடூர குணம் படைச்சவங்க, இவங்க எல்லாம் கொள்ளலாம் என்று சாஸ்திரமே சொல்லுது. அப்பேற்பட்ட வஞ்சகர்கள், கொள்ளையர்கள், பெரும் அவமானத்தை ஏற்படுத்தினவங்க, இப்படி எல்லாம் அவங்க நடந்துகிட்டா கூட யுதிஷ்டிர மகாராஜா இந்த யுத்தத்தை விரும்பல. மகாபாரத யுத்தம் வேண்டாம், சமாதானமா போயிடலாம். அவர் ஒரு தூய பக்தரா இருந்ததுனால அவர் அமைதி, சாந்தி, சமாதானம் இதை எதிர்பார்க்கிறார். துரியோதனன் அசுர குணம் படைத்தவனா இருந்ததுனால அவனுக்கு இந்த அமைதி, சமாதானம், சாந்திங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அடி தடி, கொலை கொள்ள, திருட்டு, ராஜ்யத்தை பறித்துக் கொள்ள வேண்டும், பெயர் வேண்டும், புகழ் வேண்டும், பதவி வேண்டும், பொய்க்கருவம், ஆணவம், செருக்கு, அகந்தை, மொத்த சொரூபம் துரியோதனன். அதனால இந்த யுத்தம் தவிர்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. வாழ்நாள் முழுதும் கஷ்டம், பிறப்புல இருந்தே கஷ்டம். பாண்டவர்களுக்கு பாண்டவர்களும் குந்தி தேவியும் இளம் வயதிலே கணவனை இழந்து விட்டாள். குந்தி தேவி ஆனவள் இளம் வயதிலே கணவனை இழந்தாச்சு. இந்த 5 குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கணும். இதுக்கிடையில இந்த அக்கிரமக்காரருடைய அட்டூழியங்கள், இந்த குழந்தைகளை எப்படி கொள்ளலாம், இவங்களை எப்படி ஒழிக்கலாம், அழிக்கலாம், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம எல்லாம் வாழ்க்கையில சந்திச்சிருக்கவே மாட்டோம். இந்த கிளாஸ்ல ரொம்ப பேர் இருக்கோம். நீங்க வேணா கை தூக்குங்க, நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். யாராவது உங்களுக்கு வாழ்க்கையில நடந்தா கை தூக்குங்க. உங்க வீட்டுக்கு யாராவது தீய வச்சிருக்கிறாங்களா? உங்க வீட்டு கூரை மேல, நீங்க கூரை வீடெல்லாம் போய் டெரஸ் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம, இல்லையா? நம்ம வீட்டுல யாருக்கா வீட்டுக்கு கூரைக்கு தீ வச்சிருக்கிறாங்களா யாராவது? இல்ல நம்ம உடைமைகள்லாம் பறிச்சுக்கிட்டு நம்மளை தெருவில் தள்ளி விட்டாங்களா? அவமானப்படுத்திட்டாங்களா? இல்ல நம்மளை விஷ வச்சு கொள்ள பார்த்திருக்காங்களா? இல்ல நம்மளை அவமான சபையில கூட்டிட்டு துணியெல்லாம் அவிழ்த்து அவமானம் செய்திருக்கிறார்களா? இந்த மாதிரிலாம் கொடுமை நம்ம வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. ஏதோ 4 வார்த்தை திட்டி இருப்பாங்க, அதுக்கே சொல்லிடுவான் வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன், என்னை அவமானப்படுத்திட்டான். 4 வார்த்தை திட்டுனதுக்கே. இல்ல நம்மளை பத்தி சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு பங்கஜ மாதாஜி பத்தி குருமூர்த்தி ஐயா கிட்ட போய் ஒருத்தர் தப்பா சொல்லிட்டாங்க, போச்சு, அவ்வளவுதான். இது அவங்க காதுக்கு போயிருச்சு. என்னது, இந்த ஊர்ல ஒரு ரகசியம் சொல்றேன்னு ஆரம்பிப்பாங்க. கடைசியில அந்த ரகசியம் ஊர் பூரா போய் கடைசி நமக்கு அதுக்கே வரும். கடைசியில் என்னாச்சு? பங்கஜ மாதாஜி தெரிய வந்துருச்சு. நான் ரகசியம் அவர்கிட்ட சொன்னா அவர் ஊர் பூரான்னு சொல்லிட்டாரு. நான் அவர் முகத்துல முழிக்க மாட்டேன், அவர்கிட்ட பேச மாட்டேன், அவரை பார்க்க மாட்டேன், இல்லையா? என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னுடைய சேவையை அங்கீகரிக்காம விட்டுட்டாங்க, என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. எப்படி எல்லாம் கதறணுமோ அப்படி கதறுவோம். ஆனா பாண்டவர்களுக்கு நடந்த கொடுமையில கடுகளவு கூட நமக்கு நடக்கல.
கடுகு அளவு கூட. ஒரு வேலை நடந்திருந்தா நம்ம உயிரோடயே இருந்திருக்க மாட்டோம். உயிரோடயே இருக்க மாட்டோம். எங்கேயாவது போய் சின்ன பிரச்சனை வந்துட்டாலே நான் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு. போகத்தான் முடியல. ஐயோ, இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு தான் பாக்குறேன். இருக்கவே முடியல. ஆனா போக மாட்டோம். போக மாட்டோம். ஆனா என்ன சொல்லுவோம்? ஐயோ, என் உயிரை வாங்குறாங்க, என்ன அப்படி பண்றாங்க, நீ இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கும். புலம்புவோம், ஊர் ஊரான்னு சொல்லுவோம். ஆனா பாண்டவர்கள் அனைத்தையும் சகித்துக் கொண்டார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு வாழ்க்கையில பிறப்புல இருந்து துன்பப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு மகாபாரத யுத்தத்துல பகவான் ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தாரு. அசுரங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வர வச்சு, இந்த அசுரங்கள் எல்லாம் வதம் செஞ்சு, பூமியோட பாரத்தை குறைச்சு, பக்தர்கள் யுதிஷ்டிரர் தலைமையில ஒரு அரியாசனம் ஏற்படுத்தி, அந்த அரியாசனத்துல யுதிஷ்டிர மகாராஜ் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி அமர வச்சார். அமர வச்சுட்டு அவர் துவாரைக்கு போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? சரி, நம்ம வந்த நோக்கம் எல்லாம் நிறைவேறியாச்சு. யுதிஷ்டிரர் தலைமையில நல்ல ஒரு ஆட்சி கொடுத்தாச்சு. அசுரங்கள் எல்லாம் கொன்னாச்சு. பூமியோட பாரத்தை குறைச்சாச்சு. இனி என்ன, எல்லாம் ஸ்மூத்தா நடக்குது, எல்லாம் ஒன்னும் சௌகரியம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் திரும்பி பகவான் ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டார். பகவான் ஆன்மீக லோகத்துக்கு சென்று விட்டார். அவர் திரும்பி சென்றதை தாங்க முடியாத அர்ஜுனன், தன் அன்பனான அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை விட்டு பிரிந்ததால் பெரும் துக்கத்துக்கு ஆளானார். அப்போ அர்ஜுனன் கையில ராஜ்யம் இருக்கு. அவங்க நீண்ட காலம் கஷ்டப்பட்டு கைவிட்டு போன ராஜ்யம் திரும்ப வந்திருக்கு. அதுல அவருக்கு சந்தோஷம் இல்ல. பகவான் என்னை விட்டு போனதுதான் துக்கம். அப்ப அர்ஜுனனுக்கு எது சந்தோஷம் கொடுத்தது? ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாலும், காட்டுல பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாலும், கிழங்குகளை மட்டும் சாப்பிட்டாலும், பகவான் கிருஷ்ணர் என்னுடன் இருக்கிறார். வியாசர் எனக்கு அறிவுரை சொல்கிறார். முனிவர்களுடைய சங்கம் கிடைக்குது, ரிஷிகளுடைய சங்கம் கிடைக்குது, சத் சங்கம் கிடைக்குது, பக்தர் சங்கம் கிடைக்குது. இதுதான் அமிர்தம். நல்ல சத் சங்கம். எல்லாத்துக்கும் மேல பகவானே பக்கத்துல நிக்கிறார். அர்ஜுனுடைய பாண்டவருடைய நண்பனாக, தூதனாக, சேவகனாக, உறவினராக, எல்லா விதத்திலும் பக்க பலமா இருக்கார். இப்ப அர்ஜுனன் எதை ஃபீல் பண்றாரு? இப்ப அர்ஜுனன் கிட்ட ராஜ்யம் இருக்கு, பதவி இருக்கு, புகழ் இருக்கு, மகாபாரத யுத்தத்தை வென்று விட்டோம் என்ற பேர் இருக்கிறது. ஆனா என்ன இல்ல? சந்தோஷம் இல்ல. ஏன்னா அவங்க சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் கிருஷ்ணர் கிட்டதான் இருக்கு. இப்போ ராஜ்யம் கிடைச்சும் அர்ஜுனனுக்கு திருப்தி இல்ல. ஏன்னா என் நண்பன் என்ன விட்டு போயிட்டார், என் பகவான் என்னை விட்டு போயிட்டார் அப்படின்னு பெரும் துக்கத்துக்கு ஆளாகிவிட்டார். அடுத்தது என்ன நடந்தது? சோகேன சுஷ்யத்வதன கிருத்ஸரோஜோ ஹத பிரபா விபும் தம் ஏவானுஸ்மரன் நாசக்னோதி பிரதிபாஷித்தும். துக்கத்தினால் அர்ஜுனின் வாயும் தாமரை போன்ற இதயமும் உலர்ந்து விட்டன. இதனால் அவரது உடல் ஒளியை இழந்தது. இப்பொழுது பரமபுருஷரை நினைவுபடுத்திக் கொண்ட அவரால் பதிலாக ஒரு சொல்லை கூட சரியாக உச்சரிக்க இயலவில்லை. சரி, இங்க ஒரு அழகான விஷயம் நம்ம பார்க்கலாம். என்னதுன்னா, இதே மாதிரி துக்கம், இதே மாதிரி துக்கம், வாய் உலர்ந்தது, தொண்டை அடைச்சது, இதயம் பதப்படுத்தது, இது எப்ப வந்தது? யாருக்கா பதில் தெரிஞ்சா சாட் பாக்ஸ். அர்ஜுனனுக்கு, அர்ஜுனனுக்கு இப்ப இந்த பாகவதத்துல, இந்த ஸ்லோகத்துல என்ன படிக்கிறோம்? அர்ஜுனனுக்கு வாய் உலர்ந்து விட்டது, தொண்டை அடைத்து விட்டது, இதயம் பதபடக்கிறது, அவர் ஒளி இழந்து விட்டார், அவர் சோகத்தில் மூழ்கி விட்டார், அவரால் ஒரு சொல்லை கூட உச்சரிக்க முடியவில்லை. இதே மாதிரி இன்னொரு இடத்துல அர்ஜுனனுக்கு நடந்திருக்கு. அது எங்கன்னு யாருக்கா தெரியுமா? எங்க நடந்தது, எப்ப நடந்தது? வெரி குட், வெரி நைஸ். சாட் பாக்ஸ்ல பதில் வந்துருச்சு. ஆடியோ பிரேக்கிங் பிரபு. ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட் சாப்டர் அட் குருக்ஷேத்ரா. ஃபர்ஸ்ட் சாப்டர், 1 அத்தியாயம். கரெக்ட். எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க. போரில், போரில் வந்தது. சரி, அப்போ
பகவத்கீதை முதல் அத்தியாயம் 28வது பதம். அர்ஜுன் என்ன சொல்றாரு? திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யுயுத்ஸ்வம் சமுபாஸ்திதம் சீதந்தி மமகாத்ராணி முகம்ஷ பரிசுஷதி. கிருஷ்ணா, என்னால இங்க நிக்க முடியல. இந்த யுத்த பூமியில என்னால நிக்க முடியல. உடம்பெல்லாம் நடுங்குது, வாயெல்லாம் வறண்டுருச்சு, நாக்கெல்லாம் வறண்டு தொண்டையெல்லாம் அடைக்குது. காண்டிபத்தை என் கையால பிடிக்க முடியல. திருஷ்டேவம் சஜனம் கிருஷ்ணா யூஸ்தம் சமுபாஸ்திதம் சீதந்தி மமகாத்ராணி முகம்ஷ பரிசுஷதி. முகமெல்லாம் தளர்ந்து, உடம்பெல்லாம் தளர்ந்து, தொண்டையெல்லாம் அடைத்து, பேச்சு மூச்சு வராம அர்ஜுனன் அழவே செய்யறார். புரோபா சொல்றாரு, அர்ஜுனன் அழறார். சரி, அங்க நடந்ததுக்கும் குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் ரதத்துல உட்கார்ந்துட்டு அங்க நடந்தது, அர்ஜுனனுக்கு இது நடந்தது. அங்க தொண்டையெல்லாம் அடைச்சது, கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, உடம்பெல்லாம் நடுங்குது. அங்கேயும் நடந்தது, இங்கேயும் நடக்குது. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சாட் பாக்ஸ்ல போடுங்க. அங்கேயும் இதேதான் நடக்குது, இங்கேயும் யுத்த காலத்திலயும் நடந்தது, இங்கேயும் நடக்குது. என்ன வித்தியாசம்? and he has to fight the Kauravas. சரி, வெரி குட். அங்க அர்ஜுனனுக்கு அறியாமையினால் ஏற்பட்டது அந்த உடல் நடுக்கம். உடல் நடுக்கம், வாய் உலர்ந்தது, மனம் தளர்ந்தது, காண்டிபம் நழுவியது, ஒளி விளந்தது, நிம்மதி இல்ல, சோர்வு, இதெல்லாம் அர்ஜுனுடைய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இங்க இன்னைக்கு நெட் ப்ராப்ளம் ஆகுது. இப்ப என் வாய்ஸ் தெளிவா இருக்குங்களா? நான் 2 நெட்லயும் மாத்தி மாத்தி போட்டு பார்த்துட்டேன். 3ஆவதா ஒரு நெட் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்ப என்னோட வாய்ஸ் தெளிவா இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. இப்பொழுது நெட் தீர்ந்துருச்சு ப்ரோ. நெட் தீர்ந்துருச்சு. என்னதுல கனெக்ட் ஆயிடுச்சு, நான் பாக்குறேன். ப்ராப்ளம் இல்லாம இருக்கா? இன்னைக்கு ஒரு சின்ன சோதனை. பகவான் நம்மை பரிச்சை செய்கிறார். பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. சரி, இப்ப என் வாய்ஸ் தெளிவா? டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த லார்ட் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் லார்ட். ஓகே, இப்ப என்னோட வாய்ஸ் தெளிவா இருக்குங்களா? ஓகேவா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. எஸ், ஓகே. நான் கண்டினியூ பண்றேன். இன்கேஸ் இடையில உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. நான் வீடியோ வேணா ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. செகண்ட். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம. ஓகே, நீங்களே ஷேர் பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம 2வது ஸ்லோகம் பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 2வது ஸ்லோகம். எஸ், பகவான் கிருஷ்ணர் கூட அர்ஜுனன். ஓகே, சரி, இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, ஒரு இடத்துல மகாபாரத யுத்தத்தின் போது, யுத்தத்துக்கு முன்னாடி, மகாபாரத யுத்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடி குருக்ஷேத்திர போர்க்களத்துல பகவத்கீதை சொல்ற கிருஷ்ணர் சொல்றதுக்கு முன்னாடி அர்ஜுனன் தான் பேசியிருக்கிறார். முதல் அத்தியாயம் அர்ஜுனன் தான் பேசியிருக்கிறார். அதுல அர்ஜுனன் சொல்றாரு, திருஷ்டேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யூஸ்வம் சமுபாஸ்திதம் சீதந்தி மமகாத்ராணி பரிசுஷதி. கிருஷ்ணா, என் உடம்பெல்லாம் நடுங்குது,
தொண்டையெல்லாம் வறண்டுருச்சு, நாவெல்லாம் வறண்டு போச்சு, என்னால இங்க நிக்க முடியல, தலையெல்லாம் சுத்துது, ரொம்ப சோர்வாயிட்டேன் அப்படின்னு காண்டிபத்தை கீழே போட்டார். காண்டிபத்தை என்னால பிடிக்க முடியல. அப்ப அங்கேயும் அர்ஜுனன் தளர்ந்து போயிட்டாரு, சோர்ந்து போயிட்டாரு, உடல்ல உள்ள ஒளியெல்லாம் இழந்துட்டாரு. இங்கேயும் நடக்குது. ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்க நடந்தது அர்ஜுனுடைய அறியாமை. அர்ஜுனன் நினைச்சுக்கிட்டாரு, நான் இந்த உடல், இவங்க எல்லாம் சஜனா, விஸ்வேமம் சஜனா, என்னுடைய ஜனங்கள். இந்த கௌரவர்கள் யாரு? என் ஜனங்கள், என் சகோதரர்கள், மாமன்மார்கள், மைத்துனர்கள், பாட்டனார், ஆச்சாரியன், குருமார்கள், இவங்கிட்ட எப்படி நான் சண்டை போடுவேன்? அதனால என்னால இங்க நிக்க முடியல. அங்க நடந்தது அர்ஜுனனுக்கு அறியாமையில ஏற்பட்டது. இங்க நடக்கிறது கிறிஸ்துடைய பிரிவினால் ஏற்படுறது. அது பௌதீகம், இது ஆத்மீகம். அது மகாமாய சக்தி, இது யோகமாய சக்தி. ரெண்டு விதமான சக்தி, பகவான்கிட்ட ரெண்டு விதமான சக்தி செயல்படும். ஆக மொத்தத்துல ஜீவாத்மா வகை நாம தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்களே அல்ல. நம்ம எப்பவுமே பகவானுடைய சக்தினால கட்டுப்படுத்தப்படுறோம். ஜீவனாகிய நாம சுதந்திரமானவங்களே கிடையாது. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் சுதந்திரம். யார் நான் சுதந்திரமானவன் நினைச்சுக்கிட்டாங்களோ அவங்க மாயனுடைய பிடியில் இருக்காங்க. மகாமாயை, மாயா சக்தி. மகாமாயை, மாயா சக்தி, ஜடசக்தி, பௌதிக சக்தி. இந்த மகாமாயை, மாயா சக்தியோட பிடியில் இருக்கிறவங்க, நான் இந்த உடல், இது என்னுடையது, என் குடும்பம், என் மனைவி, என் உறவினர்கள் அப்படிங்கிற அறியாமையில் இருக்கும். அதனால அவங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படும் போதோ, அவங்களுக்கு ஏதாவது நஷ்டப்படும் போதோ அவங்களால பொறுத்துக்க முடியாது. அவங்க தொண்டையெல்லாம் வறண்டுரும், நாவெல்லாம் தளர்ந்து போயிடும், அழுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. ரைட்? சோ இப்படி மாயையினுடைய பிடியில் இருக்கிறவங்க, அதாவது கிருஷ்ணனுடைய புறசக்தி, கிருஷ்ணனுடைய பகிரங்க சக்தி, மகாமாயை, அதன் பிடியில் இருக்கிறவங்க தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்குவாங்க. அதனால பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்திலும் அர்ஜுனனுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது. தொண்டையெல்லாம் அடைச்சிருச்சு, வாய் உலர்ந்து போச்சு. இது அர்ஜுனுடைய அறியாமையினால் ஏற்பட்டது. எப்ப அர்ஜுனன் பகவத்கீதை கேட்டாரோ அப்பவே அறியாமை போயிடுச்சு. நஷ்டோ மோகம் துலோம் தித்வா, சொல்லுவாரு, கரிச்சிய வச்சனம் தவ, கிருஷ்ணா என் அறியாமை நீங்கி விட்டது, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். என் அறியாமை நீங்கி விட்டது, என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் அப்படின்னு அர்ஜுனன் சரண்டர் ஆகுறாரு. அர்ஜுனா கிருஷ்ணாட்ட சரணடைஞ்சாரு. பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் கிருஷ்ணாவுடைய பக்தர் ஆயிட்டார். சோ இங்க அர்ஜுனனுக்கு என்ன கவலை? ஏன் அர்ஜுனனுடைய வாய் உலர்ந்தது, தொண்டை வறண்டது, உடம்பு நடுங்குகிறதுனா, அவர் இப்போ அவருக்கு மிகவும் பிரியமான நண்பனும் பகவானுமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இழந்து விட்டார், பிரிந்து விட்டார். அந்த துக்கம். அப்ப இங்க ஏற்பட்ட துக்கம் யோகமாய். இங்க அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட துக்கம் யோகமாய். ஏன்னா பகவான் கிருஷ்ணா ஆன்மீக லோகத்துக்கு தான் போயிருக்காரு. அர்ஜுனன் விட்டு பிரிஞ்சுட்டாருன்னா அவர் இறந்து போகல, அவருக்கு மரணம் கிடையாது, அவர் ஆன்மீக உலகத்துக்கு போயிருக்காரு. ஒரு சாதாரண ஜீவன் இறக்குற மாதிரி எல்லாம் பகவானுடைய. பகவான் நித்தியமானவர், பிறப்பற்றவர், இறப்பற்றவர், ஆன்மீகமானவர். சோ பகவான் ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டாரு. பகவானுடைய பிரிவுனால பகவான் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு, பகவானை நான் இழந்துட்டேன், அந்த துக்கத்தினால இங்க அர்ஜுனன் அழறாரு. அப்ப இது யோகமாயம். கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு, கிருஷ்ணன் மேல உள்ள அன்புனால, பகவான் மேல பக்தியினால அர்ஜுனன் துக்கத்தால வாய் உலர்ந்து, தொண்டை அடைத்து, இதயம் பதபடக்குது அவருக்கு, அவரால் பேச முடியல. அதனால பரமபுருஷரை நினைவுபடுத்தி கொண்ட அர்ஜுனன் பதிலாக ஒரு சொல்லை கூட சரியாக உச்சரிக்க இயலவில்லை. அவரால் வார்த்தையே வரல வாயில். இங்க ஏற்பட்ட நடுக்கம், இங்க ஏற்பட்ட வருத்தம், துயரம் எல்லாம் கிருஷ்ணருடைய பிரிந்ததுனால. அப்ப இது யோகமாயை. குருக்ஷேத்திரத்தில் நடந்தது, குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது மகாமாயை. இங்கே நடக்கக்கூடியது அர்ஜுனனுக்கு யோகமாய். அப்ப அங்க குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் மகாமாயினால வசீகரிக்கப்பட்டார். அதனால மாயனுடைய கவர்ச்சினால அர்ஜுனன் தன்னை உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டார். இங்க பகவானுடைய பக்தனா இருந்தான அர்ஜுனன், அங்கேயும் அர்ஜுனன் பகவானுடைய பக்தர் தான். ஆனா கிருஷ்ணனுடைய ஏற்பாட்டினால, கிருஷ்ணனுடைய விருப்பத்தினால அர்ஜுனன் அறியாமையில் புகுத்தப்பட்டார். கிருஷ்ணனுடைய ஏற்பாட்டினால, கிருஷ்ணனுடைய விருப்பத்தினால அர்ஜுனன் அறியாமையில் புகுத்தப்பட்டார். ஆனா இங்க அர்ஜுனன் தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் பகவானுடைய தூய பக்தர், அவருக்கு ராஜ்யம் கிடைச்சிருச்சு, பேர் கிடைச்சிருச்சு, புகழ் கிடைச்சிருச்சு. ஆனா அதெல்லாம் அவர் வசீகரிக்கப்படல. இப்போ எனக்கு பக்க பலமா இருந்த
எனக்கு உயிரினும் மேலான என் ஆன்மாவான என் பகவான் என் நண்பன் நான் கிருஷ்ணரை பிரிந்து விட்டேனே. அப்போ கிருஷ்ணருடைய பிரிவுதான் அர்ஜுனனுக்கு துக்கத்தை தருது. கிருஷ்ணர் அர்ஜுனன் கூட இருந்ததுனாலதான் அர்ஜுனனுக்கு ஆனந்தமே தவிர இந்த அஸ்தினாபுரத்து அரியாசனம் அர்ஜுனனை சந்தோஷப்படுத்தல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தூய பக்தர் பெயர், புகழ், பதவி, செல்வம் இதற்கு ஆசைப்பட மாட்டார். அதற்காக மயங்க மாட்டார். அதற்காக ஏங்க மாட்டார். அதற்காக வருத்தப்பட மாட்டார். அதற்காக கவலைப்பட மாட்டார். அந்த தூய பக்தர் எப்பொழுதுமே பகவானுடைய சங்கத்தில் இருக்க வேண்டும், பக்தர்களின் சங்கத்தில் இருக்க வேண்டும், சத் சங்கத்தில் இருக்க வேண்டும், பக்தியை பயிற்சி செய்ய வேண்டும், பகவான் மேலே அன்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், பகவானே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார். ரைட். இதுக்கு அர்ஜுனன் ஒரு சிறந்த உதாரணம். சரி, நெக்ஸ்ட் ஸ்லோகா 15.3. கிருஷ்ணேன சம்தப்ய சுஷः பாணினாம்ருஜ்ய நேத்ரயோ பரோக்ஷேன சமுன்னத்த பிராணயுத்கண்ட்ய காதரः. அவர் மிகவும் சிரமத்துடன் கண்களை மறைத்த துன்ப கண்ணீரை தடுத்து நிறுத்தினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கண் பார்வையிலிருந்து மறைந்து போனதால் வெறும் துயரத்தில் ஆழ்ந்த அவர் பகவான் உள்ள அன்பு அதிகரிப்பை உணர்ந்தார். இப்போ அர்ஜுன் என்ன பண்ணாரு? தொட்ட உடனே அன்ஸ்டேபிள் வருது, வீடியோ ஆன் பண்ணாலே அன்ஸ்டேபிள் வருது. ஓகே, ஆடியோ ஒன்லி டுடே. சோ என்ன ஆயிடுச்சு, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணாவை பிரிஞ்சு இருக்க முடியாது. அதுக்கு பிரபுபார் கொடுக்கிற உதாரணம் என்னன்னா, நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ அது போல ஒரு தூய பக்தரால் பகவானின் சங்கமின்றி உயிர் வாழ முடியாது. என்ன ஆயிடுச்சு, எப்படி நீர் இருந்தாதான் மீனுக்கு உயிர், நீர் தான் மீனுக்கு உயிர், நீர் தான் மீனுக்கு ஆத்மா. நீர் இல்லைன்னா மீனுக்கு உயிர் கிடையாது, அது இறந்துரும். அதே போலதான் கிருஷ்ணர் தான் அர்ஜுனுடைய உயிர், ஆன்மா. கிருஷ்ணா தான் அர்ஜுனுடைய உயிர், கிருஷ்ணா தான் அர்ஜுனுடைய ஆன்மா. அதே மாதிரி பகவானுக்கு தன் பக்தன் தான் உயிர், ஆன்மா. இந்த ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பர அன்பு பரிமாற்றம். சோ பக்தன் இல்லாம பகவானால் இருக்க முடியாது, பகவான் இல்லாம பக்தனால் இருக்க முடியாது. பக்தர் இல்லைன்னா பகவான் கிடையாது, பகவான் இல்லைன்னா பக்தர் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா பக்தி தொண்டே கிடையாது. பகவான் இல்லைன்னா பக்தர் கிடையாது, பகவான் இல்லாம பக்தர் இல்ல, பக்தர் இல்லாம பகவான் இல்ல, இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா பக்தி தொண்டு இல்ல. அப்போ இந்த மூன்றையும் பிரிக்கவே முடியாது. பகவான், பக்தர்கள், பக்தி தொண்டு. பகவான், பக்தர்கள், பக்தி தொண்டு, இந்த மூணையும் பிரிக்கவே முடியாது. பகவான் பக்தர்களை பிரிஞ்சு அழுதுட்டே இருப்பார், பக்தர்கள் பகவானை பிரிஞ்சு அழுதுட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ள அன்பு பரிமாற்றம் தான் தூய பக்தி தொண்டு. சோ இப்ப அர்ஜுனனுக்கு என்னாச்சு, அவருடைய கண்ணெல்லாம் கண்ணீரால் நிறைஞ்சிருக்கு, கண்ணீரால் நிறைஞ்சிருக்கு. அவரால் கண் எடுத்து பார்க்கக்கூடிய முடியல. அந்த கண்ணீர் கண்ணை மறைக்குதான். சிலப்ப நம்ம கண்ணில் அழுகும் போது பாத்தீங்கன்னா அந்த தண்ணி பார்வையை மறைக்கும், சரியா பார்க்க முடியாது. சோ அர்ஜுனால சரியா பார்க்க முடியல. இப்போ துயரம், இந்த துயரம் கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு அதிகரிக்கிறதுனால. நமக்கெல்லாம் கூட கவலையும் துயரம் இருக்கு, அது கிருஷ்ணரை பிரிஞ்சதுனால இல்ல. இந்த உலகத்துல ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குதே, எனக்கு பதவி கிடைக்கல, பேரு கிடைக்கல, புகழ் கிடைக்கல, இப்படிதான் நம்ம கவலை துக்கம் இல்ல. நம்ம யாராவது இப்ப இந்த சத்சங்கத்துல எவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்மள யாராவது ஒருத்தர் நான் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டேனே, என்னால கிருஷ்ணரை பார்க்க முடியலையே, நான் கிருஷ்ணர்கிட்ட போக முடியலையே, நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியலையேன்னு என்னைக்காவது அழுது இருக்குமா? என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கிறோமா? என்னைக்காவது ஏக்கப்பட்டிருக்கிறோமா? பாத்தீங்களா? இவ்வளவுதான் நம்ம நிலைமை. ஏன்னா நம்ம மாயா சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா தொடர்ந்து பக்தி தொண்ட சிரத்தையோட பண்ணிட்டே வந்தோம்னா மகாமாயை பிடியிலிருந்து விடுபட்டு நம்ம யோகமாயோட மேற்பார்வையில் வந்துடும். என்ன ஆயிரும், யோகமாயோட மேற்பார்வையில் வரும்போதுதான். அப்ப ரெண்டு மாயா சக்தி, ஒன்னு மகாமாயை, இன்னொன்னு யோகமாயை. மகாமாயின் வேலை கிருஷ்ணரை மறக்கடிப்பது, யோகமாயின் வேலை கிருஷ்ணன் மேல அன்பை அதிகரிப்பது. ரெண்டுமே கிருஷ்ணாவுடைய சக்தி தான், ரெண்டுமே கிருஷ்ணாவுடைய சக்தி தான். மகாமாயோட வேலை கிருஷ்ணரை நாங்க ஃபீலிங். ஓ வெரி நைஸ், இங்க புவனா மாதாஜி போட்டிருக்காங்க, நாங்க ஃபீல் பண்றோம், பரவாயில்ல, நம்ம சத்சங்கத்துல கூட தூய பக்தர்கள்லாம் இருக்காங்க, அப்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கெல்லாம் பாருங்க ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. நானும் ஜெபம் பண்றேன் ரொம்ப வருஷமா, கண்ணுல கண்ணீரே வர மாட்டேங்குது.
சைதன்ய மகாபுரு சொல்றாரு, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் போது, பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருக்கெடுக்கணும், உடம்பெல்லாம் நடுக்கணும், நான் தழுதழுக்கணும். நயனம் கலதஸ்ருதாரயா வதனம் கத்கதருதயா கிரா புலகை நிசிதை பபுகதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி. கிருஷ்ணா, எனக்கு எப்ப அந்த நிலைமை வரும்? ஓ பகவானே, ஓ எம்பெருமானே, ஓ கிருஷ்ணரே, எனக்கு எப்ப அந்த நிலைமை வரும்? உங்க நாமத்தை சொல்லும்போது கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணும், நான் தழுதழுக்கணும், தொண்டை அடைக்கணும், உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நிக்கணும். எப்போ வரும் நமக்கு? ஐ வாஸ் கிரைட் மெனி டைம். வா, இன்னொரு தூய பக்தர் இருக்காங்க சத் சங்கத்துல. அப்ப நமக்கு இன்னைக்கு வேலையே இல்ல போல இருக்க. சத் சங்கத்துல நிறைய தூய பக்தர்கள்லாம் இருக்காங்க. விஸ்வநாமத்தை சொல்லும் போது எனக்கெல்லாம் தூக்கம் தான் வருது. நானும் ரொம்ப வருஷமா சொல்றேன், ஜெபமாலை எடுத்தா முதல்ல கொட்டாய் வருது, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு தூக்கம் வருது. எங்க கண்ணீர் எல்லாம் ஒண்ணும் வர மாட்டேங்குது. நானும் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். சரி, ஆனா ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க, கவனமா சொல்லுங்க, கவனமா உச்சாரணம் பண்ணுங்க, குற்றமற்று ஜெபம் பண்ணுங்க, அபராதம் பண்ணாம ஜெபம் பண்ணுங்க, பக்தர்கிட்ட குற்றம் காணாதீங்க, குறை சொல்லாதீங்க, நாமத்தை தொடர்ந்து சொல்லுங்க, அப்போ அந்த நாமத்துல ருச்சி வரும் அப்படின்னு ஆச்சாரியர் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆச்சாரியர் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க குற்றம் இல்லாம கவனமா ஜபிச்சீங்கன்னா 10 குற்றத்தையும் தவிர்த்து, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிற பக்தர்கள் 10 குற்றத்தை தவிர்த்து நல்லா கவனமா ஜபிச்சாங்க, மந்திரத்தை கவனமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதுல ருச்சி வரும். ஐ எம் ஆல்சோ கிரைடு சுவாமிஜி. ஓ பரவாயில்லையே, நம்ம சத்சங்கத்துல நிறைய தூய பக்தர்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப நமக்கெல்லாம் வேலை இல்லை, எல்லாம் ஆல்ரெடி பாகவதர்களா இருக்காங்க. ஏதோ உங்க சங்கத்துல வந்ததுனால பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி நானும் கொஞ்சம் பக்தியை வளர்த்துக்கிறேன். சோ என்ன ஆயிடுச்சு, இங்க அர்ஜுனனுக்கு வரக்கூடிய கண்ணீர் வந்து கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால. அப்போ மகா மாயை, மாயாசக்தி கிருஷ்ணரை மறக்கடிக்கும். அதுதான் இந்த ஜட உலகத்தில் நடக்குது. யோக மாயை சக்தி பகவான் கிருஷ்ணர் மேல அன்பை அதிகரிக்கும். இப்போ நாம எந்த சக்தி கீழே செயல்பட போறோம்? யோகமாய சக்தி கீழே போக தயாரா இருக்கிறோமா, இல்ல மகாமாயோட பிடியில் இருக்கிறோமா? நம்மள பெரும்பாலும் ஏறக்குறைய எல்லாம் மகாமாயோட பிடியில தான் இருக்கும். கிருஷ்ணரை மறந்து போய் அறியாமையில பௌதிக பற்றுதல்கள், பௌதிக ஆசை, குடும்ப விவகாரங்கள், சோ மெனி திங்ஸ் நிறைய டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். நிறைய நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா அதே சமயம் நாம கிருஷ்ணரை நோக்கி திரும்புறோம். ஆச்சாரியர் சொல்ற மாதிரி, ஆச்சாரியர் பிரபுபாதர் சொல்ற மாதிரி, ஆன்மீக குருமார்கள் சொல்ற மாதிரி நம்ம பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யோகமாயோட மேற்பார்ல வர ஆரம்பிச்சு. ஏன்னா தூய பக்தர்கள் யோகமாயோட மேற்பார்வையில் இருக்காங்க. நம்மள மாதிரி கட்டுண்ட ஜீவன்கள், பந்தப்பட்ட ஜீவன்கள் தான் மகாமாயோட பிடியில் இருக்கு. தூய பக்தர்கள்லாம் யோகமாயோட பிடியில் இருக்காங்க, யோகமாயோட மேற்பார்வையில் இருக்காங்க. அந்த தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது, அவங்களுடைய அடிச்சுவட்டை நம்ம பின்பற்றும் போது நாமளும் படிப்படியா தூய்மை அடைவோம். அப்புறம் ஒரு நாள் நாமளும் உணர்வோம், பகவானை பிரிவை உணர்வோம். ஐயோ, நான் பகவானை பிரிச்சிருக்க கூடாது, நான் ஜட உலகத்துல வந்திருக்க கூடாது, நான் இந்த உடல் எடுத்திருக்க கூடாது, தேவையில்லாம இங்க வந்துட்டேனே, இப்ப கஷ்டப்படுறேனே, நான் எப்ப பகவான்கிட்ட திரும்ப போக போறேன் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து நமக்குள்ளேயே வரும். இப்ப எப்படி அர்ஜுனன் ஃபீல் பண்றாரோ இதே ஃபீலிங் நமக்குள்ளேயே வரணும். இப்ப நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னா, எப்படியா இந்த உலகத்தை விட்டு போனா போதும், அந்த மாதிரிதான் ஃபீல் பண்றோம். கிருஷ்ணன் மேல அன்புனால இல்ல, கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு அதிகரிச்சு ஜட உலகத்து மேல நம்ம விரக்தி அடைச்சு, இந்த ஜட உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த செல்வம் வேண்டாம், வசதி வேண்டாம், பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம், சமுதாயம் எதுவும் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணர் மட்டும்தான் போதும், நான் கிருஷ்ணாட்ட போனா போதுங்கிற தூய அன்புனால் அல்ல. நம்ம இப்ப என்ன நினைக்கிறோம், எப்படியா இந்த உலகத்து கஷ்டத்திலிருந்து போன, நான் இந்த உடம்பு எடுத்துட்டேன், எனக்கு வயசாகி கஷ்டம் இருக்கு, நோய்வாய் வந்து கஷ்டப்படுறேன், மனதினால கஷ்டம், இயற்கையினால கஷ்டம், சொந்தக்காரங்களால் கஷ்டம், நண்பர்கள் யாருமே எனக்கு ஃபேவரபிளா இல்லை, போனா போதும், இந்த உலகத்தை விட்டு போனா போதுங்கிற மாதிரி இருக்கிறமே தவிர, ஆனா பகவான் மேல அன்பை ஏற்படுத்தி கொண்டு பகவான் போகணுங்கிற எண்ணம் நமக்கு ரொம்ப குறைவு. அந்த எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜட உலகத்து மேல விரக்தி ஏற்படணும்னா கிருஷ்ணன் மேல எனக்கு பக்தி அதிகரிக்கணும். கிருஷ்ணன் மேல பக்தி அதிகரிக்கும் போதுதான் எனக்கு இந்த ஜட உலகத்து மேல விரக்தி அதிகரிக்கும்.
நான் திரும்ப இங்க வரணும், உயர்ந்த குடும்பத்துல பிறக்கணும், செல்வந்தனா பிறக்கணும், அமெரிக்கால பிறக்கணும், ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இருக்கவே கூடாது. ஜீரோ ஆகணும். ஜீரோ, இதெல்லாம் ஜீரோ ஆகணும். எனக்கு கிருஷ்ணர் மட்டும்தான் வேணும், நான் கிருஷ்ணாட்ட மட்டும்தான் திரும்ப போகணுங்கிற எண்ணம் வரணும். அப்படின்னா நம்ம அர்ஜுனோட அடிச்ச உடனே பின்பற்றணும், தூய பக்தர்களே ஃபாலோ பண்ணணும். ஃபோர்த் ஸ்லோகா, ஃபோர்த் ஒன், நான்காவது ஸ்லோகம், 15.4. ஹரே கிருஷ்ணா. அவங்க தூங்கிட்டாங்களா? தேங்க்யூ. புளிச்சிட்டு தான் இருக்காங்க. சக்கியம் மைத்ரீம் சகுருத்தம் ச சாரத்யாதீஷு சம்ஸ்மரன் நிருபம் அக்ரஜம் இது ஆக பாஷ்பகத்கதயா கிரா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நல்லாசிகளையும் சிநேகத்தையும் நெருங்கிய குடும்ப உறவுகளையும் மற்றும் அவரது தேரோட்டும் பணியையும் நினைவு கூர்ந்த அர்ஜுனன் சோகத்தில் அமிழ்ந்து பெரும் மூச்சுடன் பேசத் துவங்கினார். இப்போ இங்க இன்னொரு அழகான, நமக்கு ஒரு அழகான பாடம் என்னன்னா, இப்ப என்ன அழகான பாடம்னா, நமக்கு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சுட்டார். அதாவது பிசிக்கலா பிசிக்கலா அர்ஜுனன் முன்னாடி கிருஷ்ணர் நேருக்கு நேரா இல்ல, அர்ஜுனன் பக்கத்தில் இல்ல, அர்ஜுனன் முன்னாடி இருந்து கிருஷ்ணர் மறைந்து விட்டார். ஆனாலும் அர்ஜுனன் கிருஷ்ணருடனே இருக்கிறார். அர்ஜுனன் கிருஷ்ணரை விட்டு பிரிந்து விட்டார், ஆனாலும் கிருஷ்ணர் அர்ஜுனன் கூட இருக்காரு. எப்படி எப்படி எல்லாம் இருக்கிறாரு? உணர்வினால, கான்சியஸ்னஸ். உடலால் பிரிந்து விட்டார், பகவானுடைய உடல் அங்க இல்ல, அவர் மறைந்து விட்டார். கண்ணுக்கு முன்னாடி இருந்து மறைந்து விட்டார். ஆனா அர்ஜுனன் மனதிலிருந்து நீங்கா இடம் பெற்றிருக்கிறார், அர்ஜுனுடைய மனதிலிருந்து மறையவில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நல்லாசிகளையும், எப்படிலாம் பகவான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு, எப்படிலாம் கஷ்டம் வரும்போது கூடயே இருந்தாரு, எப்படிலாம் உதவி செஞ்சாரு, எப்படிலாம் நண்பனா இருந்தாரு, எப்படிலாம் உறவினரா இருந்தாரு, எவ்வளவு கருணையோட தனக்கு தேர் ஓட்டினாரு. இந்த மாதிரி பகவான் அவருக்கு செய்த, அவருடன் செய்த அன்பு பரிமாற்றம், பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனோடு செய்த அன்பு பரிமாற்றம், அர்ஜுனோட வாழ்ந்தது, அர்ஜுனோடு இருந்தது, அந்த உணர்வு, அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து அவர் விட்டு போகல. அவர் உணர்வுல அர்ஜுனன் அர்ஜுனன் முன்னாடி இருந்து கிருஷ்ணர் மறைஞ்சிட்டாரு, ஆனா அவர் உணர்வுல இருந்து, அவர் மனதிலிருந்து இருந்து மறையவில்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கெல்லாம் என்னாச்சு பாருங்க, நம்ம கிருஷ்ணரை உணர்வாலே மறந்துட்டோம், நேருக்கு நேரா பார்க்க முடியாது, அந்த வாய்ப்பை இழந்துட்டோம். அப்ப நம்ம துர்பாக்கியசாலி. நம்ம எந்த மாதிரி துர்பாக்கியசாலிங்கன்னா, இப்ப நம்ம மனசுல கிருஷ்ணரே இல்ல, ஏதோ சத்சங்கத்துல வந்ததுனால கொஞ்சம் இருக்கிறார், ஒட்டிக்கிட்டு இருக்கிறார். ஏதோ சத்சங்கத்துல வந்து பாகவதம் எல்லாம் கேட்டு, பாகவதம் படிச்சு, நாம ஜபம் செஞ்சு, அதனால கிருஷ்ணர் ஒரு ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்கிறார். இல்லைன்னா நம்ம இதயத்துல பூரா பழைய, ரொம்ப வயசானவங்களா இருந்தா சிவாஜி சரோஜா தேவி தான் இருப்பாங்க, அடுத்த தலைமுறையா இருந்தா ரஜினிகாந்த் இருப்பாரு, இப்போ உள்ள தலைமுறைக்கு புதுசா உள்ள ஆக்டர்லாம் இருப்பாங்க, இல்ல விளையாட்டு வீரர்கள் தோனி, அதுக்கப்புறம் வந்து ரோஹித், அதுக்கப்புறம் வேற யார், விராட் கோலி, இவங்க தான் இருக்கிறாங்க. ஆண்களா இருந்தா இவங்க, சரி பெண்களா இருந்தா இவங்க, ஆண்களா இருந்தா நயன்தாரா, அந்த தாரா இந்த தாரா, யாரையா வச்சுக்கிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ள. அப்போ நாம எல்லாம் இவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், கிருஷ்ணரை விட்டு பிரிச்சுட்டோம், இவங்களதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், இவங்க தான் மேக்சிமம். ஆனா அர்ஜுனன் கிருஷ்ணரை விட்டு பிரிந்து விட்டாலும் அவர் உணர்வில், அவர் சிந்தனையில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார். நமக்கு என்னாச்சு பாருங்க, நம்ம கிருஷ்ணரை விட்டும் பிரிஞ்சிட்டோம், நம்ம மனசுல இருந்து அவர் மறந்து போயிட்டோம். இப்போ சத்சங்கத்துல வர்றதுனால, பிரபுபாடைய கருணையால கொஞ்சம் ஓரமா கிருஷ்ணர் வந்து மனசுல ஒட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இந்த கிருஷ்ண உணர்வை நாம் வளர்த்து கொள்வோமே ஆனால், இந்த கிருஷ்ண உணர்வை நாம் வளர்த்துக் கொள்வே ஆனால், நல்ல நாம ஜபிச்சு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நல்ல நாம ஜபம் பண்ணி, ஹரே கிருஷ்ணா, நல்ல நாம ஜபம் செஞ்சு, பகவத்கீதை படிச்சு, பாகவதம் படிச்சு, சத்சங்கத்துல வந்து கிருஷ்ண உணர்வை நம்ம அதிகரிச்சுட்டே இருந்தா நாம் சிந்தனை முழுவதும் கிருஷ்ணர் ஆயிடுவார். அப்ப எப்படி அர்ஜுனன் ஃபீல் பண்றாரோ அதே ஃபீலிங்ஸ் வந்து
நமக்கும் ஏற்படும். அப்ப பக்தியை நாம் இன்னும் உற்சாகமாக செய்ய வேண்டும், கவனமாக செய்ய வேண்டும், ஆர்வமாக செய்ய வேண்டும். ஆச்சாரியர் சொன்னதை அவ்வாறே பின்பற்ற வேண்டும். சாதுக்களின் சங்கத்தில் இருக்க வேண்டும். சத்சங்கத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். குருமார்களின் போதனைகளை பின்பற்ற வேண்டும். எல்லாம் பிரபுபார் சொன்ன மாதிரி பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு நாள் கிருஷ்ணர் நம்ம விட்டு நீங்கா இடம் பெறுவார். நம்ம இதயத்துல கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சுதான் நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். கிருஷ்ணர் என் கூட தான் இருக்காரு. நான் நாம ஜபிக்கும் போது என் நாம ஜபத்துல இருக்காரு. பாகவதம் படிக்கும் போது பாகவத்துல இருக்காரு. சேவை பண்ணும்போது கோயில்ல விக்கிரகமா இருக்காரு. சத்சங்கத்துல கேட்கும் போது எல்லா இடத்திலும் அந்த பக்தரால, பக்தியில பக்குவமாகக்கூடிய பக்தரால, பக்குவமான பக்தரால எல்லா இடத்திலையும் பகவானை பார்க்க முடியும். பகவான் தன்னுடனே இருக்கிறார் என்பதை உணர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 5, 15.5. இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலயும் பகவானை உணரலாம். அர்ஜுன உவாச்ச வஞ்சிதோகம் மகாராஜா ஹரிணா பந்து ரூபினா ஏனமே அபகிருதம் தேஜோ தேவ விஸ்மாபனம் மகத். அர்ஜுனன் கூறினார், ஓ அரசரே, என்னை ஒரு ஆத்ம நண்பனை போலவே பாவித்த பரமபுருஷர் பகவான் ஹரி என்னை தனியாக விட்டு சென்று விட்டார். இவ்வாறு தேவர்களையும் வியப்பில் ஆழ்த்திய எனது அற்புத சக்திகளை நான் இழந்து விட்டேன். பாத்தீங்களா, அர்ஜுனன் காண்டிபதாரி. அர்ஜுனன் காண்டிபத்தை எடுத்தால் அவனுக்கு தோல்வியே கிடையாது. வில்லுக்கு விஜயன். அர்ஜுனன் காண்டிபத்தை எடுத்து அதுல நான் ஏற்றி அந்த நானை ஒரு சுண்டி விட்டார்னா அது பேரிடி போல 3 உலகம் ஒலிக்கும். அந்த காண்டிபத்திலிருந்து புறப்பட்ட பானம் தன் இலக்கை தவறியதே இல்லை. எதிரிகளை குறிவைத்த பானம் தன் தோல்வியை சந்திச்சதே இல்லை. அது வில்லிலிருந்து பெறப்படும் போது ஒரு அம்புதான், ஒரு பானம் தான் இருக்கு. அது வில்லிலிருந்து புறப்பட்டு செல்லும் போது 4, 8, 16, 100, ஆயிரக்கணக்கான பானங்களாக அது விரிவடையும். எதிரிகள் தப்பிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட மாவீரன் காண்டிபதாரி தேவர்களையும் வேப்பில் ஆழ்த்தியவர். எப்ப தேவர்களை வேப்பில் ஆழ்த்தினாரு? எப்ப அர்ஜுனன் தேவர்களை வேப்பில் ஆழ்த்தினாரு? அவருடைய அமானுஷ்யமான வில்லாற்றல். சிவபெருமானே அவர் ரசித்து பார்த்திருக்கிறார் அர்ஜுனுடைய வில்லாற்றல், அர்ஜுனின் வில் திறமை, அவருடைய போர் வீரம், அர்ஜுனுடைய அந்த வில்லாற்றல். அந்த வீரத்தை அனுபவிக்கிறதுக்கு மகாதேவரே ஒரு லீலை செய்தார். என்ன பண்ணாரு? அர்ஜுனன் இமயமலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசுரன் அர்ஜுனன் பக்கம் நிக்கிறார், ஒரு காட்டு பன்றியோட வடிவுல. உடனே அர்ஜுனன் தன்னுடைய வில்லை எடுத்து அந்த பானம் தொடுத்து அந்த பன்றியை நோக்கி ஏவுகிறார், அந்த அசுரனை நோக்கி. அப்படி ஏவும் பொழுது இனி ஒரு அம்பும் அந்த பன்றி மேல் குத்து. ஒரே சமயத்துல 2 அம்பு போய் அந்த அசுரனை தாக்கு. அர்ஜுனன் பாக்குறாரு, என்னுடைய காண்டிபத்திலிருந்து நான் ஒரு அஸ்திரம் தானே போட்ட, இன்னொரு அம்பு எங்கிருந்து வந்தது? பின்னாடி ஒரு வேடன் நிக்கிறார், நானே எய்தேன். அர்ஜுனா, அந்த அசுரனை கொண்டது நான் தான். அர்ஜுனன் சொல்றார், இல்ல இல்ல, என் பானம் தான் கொன்றது. அந்த வேடன் சொல்றார், இல்ல அர்ஜுனா, அது என் பானம். இப்படி 2 பேரும் ரொம்ப பேசிக்கிறாங்க. அந்த வேடன் சொல்றாரு, நான் தான் அம்பு போட்டேன். அர்ஜுனன், இல்ல இல்ல, என்னுடைய பானம் தோல்வி சந்திச்சா. இப்படி பேசி பேசி கடைசியில அந்த வேடன் சொன்னார், ஓ அர்ஜுனா, நீ திறமைசாலியா இருந்த, என்னுடன் போருக்கு வா. அர்ஜுனன் பார்த்தார், என்னது, ஒரு சாதாரண வேடன் என்னை போருக்கு அழைப்பதா? அவனுக்கு தக்க பாடம் போட்டுகிறேன், அவன் அகங்காரத்தை போக்குகிறேன். அந்த வேடனின் அகங்காரத்தை போக்கி அவனுக்கு தக்க பாடம் புகட்டின அர்ஜுனன் காண்டிபம் எடுத்துக்கொண்டார். அப்படியே அம்புகளை மழையாக பொழிகிறார். அந்த எல்லாத்தையும் தடுத்து சின்னாபின்னமாக்குகிறார் அந்த வேடன். அந்த வேடனுடைய அம்புகள், கூறிய அம்புகள், அந்த அம்புகள் அர்ஜுனனை தாக்க அர்ஜுனுடைய கரங்கள் எல்லாம் காயம், உடம்பெல்லாம் காயம். அர்ஜுனன் திகைத்து போனார். என்னடா அது ஆச்சரியம், எனக்கு நிகராக யுத்தம் செய்கிறார் இந்த வேடன், யாரா இருக்கக்கூடும்? யார்? ஓ மா மனிதனே, ஓ வேடனே, தாங்கள் யார்? தயவுசெய்து எனக்கு தங்களுடைய உண்மையான ரூபத்தை காட்டி அருளுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண வேடன் அல்ல. நான் உங்களோட சாதாரண மனிதன் எடை போட்டு விட்டேன். தயவுசெய்து தாங்கள் யார் என்று எனக்கு காமியுங்கள். அப்ப அந்த வேடன் கிராடன் என்ற வேடன் அப்படியே ஒரு அழகான ரூபம் எடுத்தார். அவருடைய சுய உருவம் பொன்னார் மேனியன், பொன்னால் செய்த ரூபம்,
பொன் அப்படியே தங்கத்தால் ஆன ரூபம், பொன்னார் மேனியன், கற்றைவார் குழல், சடை, சடாமுடி, அந்த ஜடை மேல ஒரு கங்கா தீர்த்தம், பிறை சந்திரன், சந்திரமௌலீஸ்வரன், பிறை சந்திரன், கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை, புலித்தோல் அணிந்திருக்கின்றார். பொன்னிறத்துல மேனி, தாமரை போல கண்கள், ஜடாமுடி, கங்கா தீர்த்தம், பிறை சந்திரன், புலித்தோல் அணிந்திருக்கிறார். ஓ மகாதேவன்! ருத்ராட்ச மாலை, தலை ஓட்டு மாலை, மட்டை ஓட்டிய மாலையா போட்டிருக்கிறாரு. அந்த மகாதேவரை பார்த்தோன்னே, மகாதேவா என்னை ஆசீர்வதிகள் என்று சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். மகாதேவர் அர்ஜுனனை தோளோடு எடுத்து கட்டி தழுவிட்டாரு. அர்ஜுனா, உன்னோடு விளையாடவே நாம் இந்த லீலை செய்தோம். உன்னுடைய வீரம், நீ தேவர்களுக்கு நிகராக வியப்பில் ஆழ்த்தக்கூடியவன் என்பதை நான் அறிவேன். உன்னோடு விளையாடவே நாம் இந்த லீலை செய்தோம் என்று அர்ஜுனனை ஆசீர்வதித்து, ஊழிக்காலத்தில் பிரளய காலத்தில் ஊழிக்காலத்தில் எழுதப்படும் பசுபதாஸ்திரம், இங்க சாட் பாக்ஸ்ல போட்டாங்க, பசுபதாஸ்திரம், அது மகாதேவரின் அஸ்திரம். அதை கொடுத்தார் அர்ஜுனன். அர்ஜுனா, இந்த அஸ்திரத்துக்கு வீழ்ச்சியே கிடையாது. இந்த அஸ்திரத்தை யாராலும் வெல்ல முடியாது. பிரளய காலத்தில் அழிவு ஏற்படுத்துவது. தயவு செய்து இது சம்பந்தம் தேவைப்படும் போது பயன்படுத்திக்கொள் என்று அந்த அற்புதமான தெய்வீக அஸ்திரத்தை மகாதேவர் அர்ஜுனனுக்கு வழங்கினார். அப்பேற்பட்ட மாவீரன், மகாரதன், மகாதேவருக்கு இணையாக யுத்தம் செய்தவன், ஆகச்சிறந்த வில்லாளி, காண்டிபதாரி அந்த அர்ஜுனன் சொல்றாரு, இப்போ என்ன அந்த கிருஷ்ணர் தனியா விட்டு போயிட்டாரு. என் ஆத்ம நண்பன், ஓ அரசரே, ஓ வேந்தே, ஓ சக்கரவர்த்தி, ஓ மகாராஜ் யுதிஷ்டிரா, ஓ வேந்தே, என் ஆத்ம நண்பன், என்னை தன்னுடைய ஆன்மா போல, என்னை அர்ஜுனன் சொல்றாரு, என்னை தன்னுடைய ஆத்மாவை போல பாவித்த என் நண்பன் பரமபுருஷன் பகவான் ஹரி என்னை தனியாக விட்டு சென்று விட்டார். அவருக்கு எல்லாம் இருக்கு. அர்ஜுனுக்கு ராஜ்யம் உண்டு, சகோதரர்கள் உண்டு, மனைவி உண்டு, பதவி உண்டு, பெயர் உண்டு, புகழ் உண்டு. ஆனா என்ன சொல்றாரு? தனியா விட்டுட்டு போயிட்டாரு. என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு. அப்ப அர்ஜுனனுக்கு இதெல்லாம் சுகம் தரவில்லை. இதெல்லாம் அவருக்கு சுகம் தரல. பெயர், புகழ், பதவி, உறவு, மனைவி, குடும்பம், சகோதரர்கள், இது எதுக்கும் அர்ஜுனனுக்கு சந்தோஷம் தரல. அந்த பகவான் ஹரி என்னை தனியா விட்டு சென்று விட்டார். இவ்வாறாக தேவர்களையும் வியப்பில் ஆழ்த்திய தனது அற்புத சக்தியும் நான் இழந்து விட்டேன். எனது அற்புத சக்தியும் நான் இழந்து விட்டேன். அப்ப அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? கிருஷ்ணர் தான் என் சக்தி, கிருஷ்ணா தான் என்னுடைய சக்தி நினைக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா 15.6. சோ கிருஷ்ணர் இழந்ததுனால தன் சக்தி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் 6வது ஸ்லோகம் போயிருங்க. ஒரு நிமிஷம், எனக்கு இதுல காமிக்கல பிரபு. என்னன்னா நீங்க தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் ஷேர் பண்றேன், நீங்க அனௌன்ஸ் பண்ணிருங்க. யா ஷூர். ஓகே. யா, தேங்க்யூ. யஸ்சக்ஷண வியோகேன லோகோ ஹி அப்ரியத் தர்ஷனஹ தேன ரகிதோ ஹீஷ மிருதஹ ரோச்சயதே யதா. யாருடைய நொடி நேர பிரிவு கூட எல்லா பிரபஞ்சங்களையும் உயிரற்ற உடலை போல். ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. மன்னிக்கணும், இன்னைக்கு ரொம்ப தொந்தரவுகள்லாம் இருக்கு. ஓ ஆடியோ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. மன்னிச்சுக்கங்க, இன்னைக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கு. எண்ட் ஆஃப் த செஷன் ஒன்லி. நீங்க ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. அதனால இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. ஒரு 5 நிமிஷம் கூட பொறுமையா இருந்தீங்க. இந்த செஷன் முடிச்சிடலாம் நல்லபடியா பகவான் கிருபையில். சரி, யாருடைய நொடி நேர பிரிவு கூட எல்லா பிரபஞ்சங்களையும் உயிரற்ற உடல்களை போல் சூன்யமாகவும் அர்த்தமற்றதாகவும் மாற்றிவிடுமோ அவரை நான் இழந்து விட்டேன். பாத்தீங்களா? இது சைதன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகம் பிரார்த்தனையில சொல்லியிருக்காரு. இப்படி 8 விதமான அழகான பாடல் சைத்தன்ய சிஷ்டாஷ்டகம். அதுல சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம்
கோவிந்த பிரகேணமே. ஓ பகவானே, நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது யுகங்கள்லாம் நொடி பொழுது போயிடுது. அதே சமயம் நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா நொடியெல்லாம் யுகமா ஆயிடுச்சு. இத வந்து ஜட உலகத்துல ஒரு ஆண் பெண்ணை பார்த்து சொல்லுவாங்க, பெண் ஆணை பார்த்து சொல்லுவாங்க. காதலன் காதலியை பார்த்து சொல்லுவாங்க, காதலி காதலனை பார்த்து சொல்லுவாங்க. என்ன நீ இவ்வளவு நேரம் என்ன காக்க வச்சிட்ட? 5 நிமிஷம் தான் உட்கார்ந்து இருப்பாங்க பார்க்கல. என்ன சொல்லிடுவாங்க, உனக்காக நான் 1 மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். பக்கத்துல வந்தோடனே இப்பதானே வந்தோம், என்ன அதுக்குள்ள போகணுங்கிற. இதுதான் வந்து புரூரவ ராஜா ஊர்வசிட்ட சொன்னார். ஊர்வசியோட அழகுல மயங்கின புரூரவ ராஜா, ஊர்வசி வந்து தேவலோகத்திலிருந்து வந்திருந்தாங்க. புரூரவா வந்து காட்டுல வேட்டையாட போகும்போது ஊர்வசியை பார்த்து அழகுல மயங்கி போயிட்டார். இப்படி ஊர்வசியோட அழகுல மயங்கின புரூரவ ராஜா பல 100 ஆண்டுகள் ஊர்வசியோட சங்கத்துல இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் ஊர்வசி சொன்னாங்க, ஓ ராஜா, நான் தேவலோகத்துல இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் திரும்ப போகணும். அப்ப புரூரவர் சொன்னாரு, ஊர்வசி நீ இப்பதானே வந்த, ஆனா 100 ஆண்டுகளுக்கு மேல போயிருச்சு. ஆனா அவர் என்ன ஃபீல் பண்றாரு, இதுதான் மாயை. மாயா சக்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது அப்படியே நம்மளை வசீகரிச்சு நம்ம அறிவை இழக்க செய்யும். புரூரவராஜா நினைச்சுக்கிட்டாரு, இந்த ஊர்வசி இப்பதானே வந்தா அதுக்குள்ள போறேங்கிறாளே, ஆனா அவ சொன்னா நான் வந்து 100 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு. அப்புறம் புரூரவராஜா சொன்னாரா, சரி கொஞ்ச காலம் கூட இருன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தாங்க. திரும்பி ஒரு நாள் ஊர்வசி சொல்றாங்க, நான் திரும்ப போகணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன ஊர்வசி இப்பத்தான சொன்னேன் போறேன்னு, திரும்பி போறேன்னு சொல்றியே. இப்படி இந்த மகா மாயை, அதாவது மாயா சக்தி நம்மை வந்து கிருஷ்ணரை மறக்க வச்சு பகவான் மேல உள்ள பற்றுதல் எல்லாம் போய் நம்ம இந்த உலக விஷயத்துல ஆணுக்கு பெண் மேல பற்றுதல், பெண்ணுக்கு ஆண் மேல பற்றுதல், பதவி பெயர் புகழ் இதெல்லாம் வந்து பற்றுதல் ஆகி மாயினால நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டு இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப உண்மையானது என்னது? கிருஷ்ணரை பிரிந்திருப்பதுதான் ஒரு பக்தனுக்கு கஷ்டம். கிருஷ்ணரை பிரிந்த ஒரு தூய பக்தர்கள், யோகமாயோட சக்தியில் இருக்கிற பக்தர்கள் கிருஷ்ணர் பிரிஞ்சா என்ன நினைப்பாங்க, இந்த நிமிஷ யுகமெல்லாம் நிமிஷம் மாதிரி, சாரி, நிமிஷம் எல்லாம் போக மாட்டேங்குது, யுகமா இருக்கு, கடக்க முடியல. ஏன்னா கிருஷ்ணனுடைய பிரிவுனால அர்ஜுனன் அழறார். கிருஷ்ணனுடைய பிரிவுல அர்ஜுனனுக்கு நேரம் போக மாட்டேங்குது. அவர் இந்த இந்த அவருடைய பிரிவுனால ஒரு நொடி நேரம் கூட ஒரு பிரபஞ்சமா தெரியுது அவருக்கு. அதே அதே மாதிரி கிருஷ்ணா வந்து அர்ஜுனனுக்கு பக்கத்துல இருந்தாருன்னா பிரபஞ்சமே ஒரு நொடி பொருளை கிராஸ் பண்ணி போயிரு. சோ இதுதான் உண்மை. சோ யோகமாயா என்னதுன்னா, கிருஷ்ணன் மேல உள்ள அன்புனால பக்தனுக்கு பகவானை பிரிந்து ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அதே சமயம் பகவான் அருகில் இருந்தா யுகங்கள்லாம் பிரபஞ்சங்கள்லாம் நொடி பொழுத கடந்து போயிடும். சோ இந்த மாதிரி அர்ஜுனன் தனது உன்னதமான அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த பிரார்த்தனைகள்ல அர்ஜுனுடைய ஆழமான பக்தி, அவருக்கு கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு, அவருக்கு கிருஷ்ணரை தவிர வேற ஒண்ணும் வேண்டாம், அதுவே போதுமானது என்பதை நாம் கண் 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 கூட நன்றாக உணர முடிகிறது. இதுதான் நம் வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய நிலை. இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் பகவான் கிருஷ்ணரை அடைவது. இந்த மனித வாழ்க்கையின் லட்சியம் கிருஷ்ணன் மேல களங்கமில்லா தூய அன்பு. அர்ஜுனன் எவ்வாறு கிருஷ்ணன் மேல அன்பு வச்சிருந்தாரோ அந்த அன்பு நமக்கு வரணும். அப்படின்னா அர்ஜுனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். அர்ஜுனுடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்ற வேண்டுமானால் நாம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கவனமாக உச்சரித்து பிரபுபார் சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணா இங்க அர்ஜுனன் என்ன நிலை அடைந்தாரோ அதே நாமளும் அடைவோம். பகவானுடைய பிரிவை நம்ம உணர ஆரம்பிப்போம், பகவான்கிட்ட திரும்ப போயிடும். ஹரே கிருஷ்ணா. चंद्रा श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय।